ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தினம் கணிதம் சீரியஸில் இன்றைக்கி டே 10. நான் டைம் அண்ட் ஒர்க்கில் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம்ல, அதோட ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் உள்ள ஹோம்ஒர்க் சம்க்கான ஆன்சர் பார்ப்போம். முதல் கணக்கு, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பார்த்திங்கன்னா 16 நாட்களில் செய்து முடிப்பார்களாம். ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக 48 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வாங்க? ஓகே, இப்படி கொடுத்துருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து என்னது 48 தான் வரும். ஸோ 48ங்கிறது தான் நம்மளுடைய டோட்டல் ஒர்க். ஓகேவா? அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 48 டோட்டல் ஒர்க்கை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு 16 16 3 16 48. அப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு செஞ்சு 16 நாளில் 48 டோட்டல் ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பிங்கிறவங்க ஏங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 48 டோட்டல் ஒர்க்கை 48 நாள் செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குன்னு கம்ப்ளீட் பண்ணி 48 நாளில் 48 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ மைனஸ் பியிலேருந்து இந்த ஏஏ கழிச்சா நமக்கு பி கிடச்சிருமா? இந்த ஏயும் கேன்சல் ஆயிருமா? நமக்கு பி கிடச்சிரும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது 2 வச்சுக்கோங்க. இந்த 1லேருந்து இந்த 2 கழிச்சிருங்க. அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ பிங்கிறவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்கிறாரு. இது ஆன்சர் கிடையாது. எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னா, டோட்டல் ஒர்க் 48 ஒர்க்கு, ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு செய்கிறாருன்னா அவர் 24 நாட்களில் இந்த வேலைகளை முடிச்சிடுவார். பி 24 நாட்களில் வேலைகளை முடிப்பார். அடுத்த கணக்கு. ஓகே, XYZ வேலையை முறையே 4, 6, 10 நாட்களில் முடிப்பர். XYZ ஆகியோர் மூவரும் ஒன்று சேர்ந்து வேலையை முடித்தால் 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் என்ன? ஓகே, இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 4, 6, 10க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்து 2 ஓ 2 2 2 4 3 2 6 I 2 10. இதுக்கு பிறகு போட முடியாது. ஈர் 3 6 6 5 30 30 × 2 60. ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது 60. ஓகே, இப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 4 நாட்கள், ஒய்ங்கிறது 6 நாள், இசட்டுங்கிறது 10 நாள். ஓகே, இப்போ 40 ஒர்க் இருக்கா? ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60. இப்போ 60 ஒர்க்கு எக்ஸுங்கிறவங்க 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் 15. அப்போ ஒரு நாளைக்கு 15 ஒர்க்குன்னு கம்ப்ளீட் பண்ணி 4 நாட்களில் 60 ஒர்க்கை டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஒய் 6 ஓர் 6 பைத்தாறு 60. அப்போது ஒரு நாளைக்கு 10 ஒர்க்குன்னு கம்ப்ளீட் பண்ணி அண்ட் 6 நாளில் 60 ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இசட் பார்த்தீங்கன்னா 60 / 10 0 0 கேன்சல் 6. ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி 10 நாளில் 60 டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணி 31,000 ரூபாயை எடுத்துக்கிறாங்க. அப்போ 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 15 10 25 25 6 31. அப்போ 31 இது வருது. ஓகே, இப்போ 31,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்களா? இந்த கூட்டுனது இப்போ கிடைக்கக்கூடிய இந்த டோட்டல் வச்சு இந்த 31 வகுக்கணும். அப்போ தான் நமக்கு 1 கிடைக்கும். இப்போ 31 நாட்களுக்கு நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. நமக்கு ஒரு வேல்யூ வேணும், அதனால இதை வச்சு வகுக்கணும். ஒரு 31 31 1000. அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. இப்போ இந்த ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறத இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த 3 இதுலேயும். அதான் XYZோட ஆன்சர். அப்போ எக்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபானா 15 நாள்னு இங்கே இருக்குது. அப்போ 15 நாளைக்கு எக்ஸுக்கு 15,000, ஒய்க்கு 10 நாளைக்கு 10,000, இசட்டுக்கு 6 நாளைக்கு 6,000. கூட்டி பாருங்கள், 15 25,000 31,000 கரெக்டாக வரும். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஏ XYZ தனித்தனியாக பெரும் பங்குகள் 15,000 10,000 6,000. அடுத்தது ஓகே, இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது உங்களுக்கு தெரியுதுல ஃபார்முலா. ஆட்கள் நாட்கள் மணி நேரம் / வேலை. இந்த ஃபார்முலாவில் இது குரூப் 1, இங்கே குரூப் 2ன்னு வருமா? அவ்வளோதான். இப்போ ஆட்கள் எத்தனை? 5 நபர்கள்.
வேலைகள் வேலை எப்பவுமே கீழே வந்துடும். வேலைகள் 5 வேலைகள் கீழே, இங்கே 50 வேலைகள் கீழே. நாட்களுங்கிறது என்னது 5 நாட்கள் மேலே போட்டுருக்கோம். இப்போ இது அடி கொடுத்த ஆன்சர். இந்த ஃபார்முலா சொல்வதற்காண்டி சொன்னேன். இல்லைன்னா P1 D1 P1 × D1 டிவைடட் பை W1 P2 D2 W2. ஓகேவா? இது எதுவுமே எழுதலாம் கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுத தெரியணும். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிக்கிறாங்க. 5 5 கேன்சல், இங்கே 5 மட்டும் இருக்குது. 50 50 கேன்சல். அப்போ x = 5. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது 5. 50 நபர்கள் 50 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர். ஓகே, இது வந்து பார்த்த உடனே போடலாம். இந்த மாதிரி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எப்படி ஆன்சர் போடலாம்னா, பேனாவை யூஸ் பண்ணாமலே எந்த நம்பர் வந்து 3 டைம் வந்திருக்கோ அதில் ஒரு நம்பர் தான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். இப்போ 5 5 5 இருக்குது, இங்கே 50 50 இருக்குது. இதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிரும். எந்த நம்பர் வந்து கூட ஒரு டைம் இருக்கோ இதுதான் வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 சிலந்திகள் சம்திங் ஒரு கணக்கு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து 3 டைம் வந்திருக்கோ அதுதான் வந்து ஆன்சராக வரும். இதெல்லாம் வந்து போடாமலே வந்து ஆன்சர் வந்து செய்ய முடியும். ஓகே, அடுத்த கணக்கு. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து 18 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில் 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் அதே வேலையை 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிப்ப எத்தனை ஆட்கள் வந்து தேவை? ஓகேவா? படிக்க உங்களுக்கு இப்படி எழுத தெரிஞ்சிட்டுனா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த 14 20 இங்கே கொண்டு வந்துடலாமா? 14 × 20 எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். இப்போ அடி கொடுத்தீங்கன்னா அதான் ஆன்சரு. 1 7 7 7 14 3 21. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிட்டு 1 2 I 2 10 6 2 12. அடுத்தது 1 2 3 2 6 3 9 9 × 18 18 × 9 92 72க்கு 2 மிச்சம் 7 1 9 9 9 7 16 162. ஸோ எத்தனை ஆண்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 162 ஆண்கள் வந்து தேவை வந்து படுகிறார்கள். ஓகேவா? அடுத்த கணக்கு இருங்க ஒரு செகண்ட், எல்லா ஆன்சரும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு 24, அடுத்து 15,000 10,000 6,000 கரெக்டு, அடுத்து 5 162 கரெக்டு. ஓகே, அடுத்து 5வது கணக்கு. இல்லை பாருங்கள், ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9,600 சோப்புகளை வந்து தயாரிக்கிறது. ஓகேவா? அடுத்தது கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து, கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்துனா 18 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகளை தயாரிப்பதற்கு எத்தனை நாட்கள் வந்து ஆகும்? இதுதான் வந்து கணக்கு. இப்போ இதில் எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இது கீழே வரும், இது மேலே போகும். அப்போ 15 × 6 × 14,400 9,600 × 18. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 1 6 6 5 6 60 15 6 90 16 6 96. ஓகேவா? அடுத்தது 1 2 8 2 16 72. 1 8 8 40 9 8 72. 1 9 9 9 18. ஸோ ஆன்சர் வந்து என்னது? எக்ஸ் = 15/2. அதாவது 7.5 நாட்கள். எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7.5 நாட்களில் வந்து ஆகும். அடுத்தது 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை வந்து இடம்பெறுகின்ற நிலையில் 180 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைப்படும்? ஓகேவா? என்னைய மாதிரி நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்லேயே முடிச்சிட்டிங்களா, இப்போ வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் செய்யக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து போட பழகிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இது வந்து இங்கே போவோம், இது வந்து இங்கே போவோம். 6 × 5 × 180 டிவைடட் பை 135 × 4. ஓரஞ்சு 5 5 2 10 மிச்சம் 3 7 5 35. 1 9 9 9 18 39 27 1 3 3 3 6 1 2 2 4 1 2 5 2 20. ஸோ எக்ஸ் = 10.
ஓகேவா? இது வந்து ஆன்சர் கிடையாது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 180 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் தேவைன்னு கேட்டாங்கன்னா 10. ஆனால் கூடுதலாக எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 10 தேவைப்படுது மொத்தத்தில். இது வந்து டோட்டல். ஓகே, டோட்டலாக வந்து 10 தேவைப்படுது. அவங்ககிட்ட தான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6 சரக்கு வண்டிகள் இருக்குல்ல. அப்போ 10ல் 6 போச்சுன்னா நமக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சரக்கு வண்டிகள் தான் வந்து தேவை. ஸோ எப்போவுமே கணக்குடைய கடைசி லைனில் வந்து ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை வந்து நல்லா வந்து படித்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து என்னது, கூடுதலாக 4 சரக்கு வண்டிகள் வந்து தேவை. அடுத்தது, ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்ததற்கு 15 நிமிடங்களை எடுத்துக்கிறாரு. பி ஆனவர் வந்து ஏயை விட 3 நிமிஷம் கூட எடுத்துக்கிறார். அப்போ 18 நிமிஷம் வந்து எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளோ நேரமாகும்? ஓகே, இப்போ இருவரும் இணைந்தனாலே நம்ம என்ன பண்ணுவோம், 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2 கூட்டிக்கணும். 15 18 எவ்வளோ, 33. ஓகே, இப்படி போட்டுட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியும் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை சைடில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு 11 11, 2 11 22, 3 13 11 33, ஒரு 3 3, 5 3 15, 5 2 10, 10 × 18 180. ஸோ 180 நிமிடங்கள் வந்து ஆகும். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 180 மினிட்ஸ். அடுத்தது, அமுதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலையை வந்து 18 நாட்களில் வந்து செய்வாங்களாம். அஞ்சலி, இது அனிதா கிடையாது, அமுதா தான். ஓகே, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. ஓகே, 2 மடங்கு திறமைசாலின்னா இந்த இவங்க 18 நாளில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்க 9 நாளில் ஒர்க் பண்ணிடுவாங்களா, அதான கான்செப்ட். திறமை அதிகரிக்க அதிகரிக்க வேலை செய்யும் நாட்கள் வந்து குறையும். அந்த திறமை வந்து எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இதால் டிவைட் பண்ணணும். இப்போ 18 2 மடங்கு திறமைனாலும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி 9ங்கிறோம். இப்போ 3 மடங்கு திறமைனா 3ஆல் டிவைட் பண்ணி 6ன்னு சொல்லணும். ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட். எது கொடுக்குறாங்களோ அதை டிவைட் பண்ணி சொல்லணும். ஓகே, இப்போ இது 9. இவங்க அஞ்சலி வந்து 9 நாட்கள் வந்து செய்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இருவரும் இணைந்து நெய்தால். இருவரும் இணைந்து நெய்தால்னா என்ன, 18 × 9 2 கூட்டினீங்கன்னா 27. ஒரு 9 9, 3 9 27, ஒரு 3 3, 6 3 18. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து அந்த சேலை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்கள் பார்த்தீங்கன்னா 6 நாட்களில் வந்து நெய்து முடிப்பார்கள். அடுத்தது 9வது கணக்கு. பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 12 நாட்களையும், கியூ வந்து ஒரு வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார். பி ஆனவர் அந்த வேலையை வந்து தனியே தொடங்கிய பிறகு, ஃபஸ்ட்டு தனியாக தொடங்கிட்டார், 3 நாட்கள் கழித்து தான் வந்து கியூ வராங்க. அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது? ஓகே, இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு தெரியும். இப்போ இந்த 2க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 தான் வரும்னு நினைக்கிறேன். போமா 3 4 3 12, 5 3 15, 4 5 20, 20 × 3 60. டோட்டல் ஒர்க் வந்து 60. ஓகேவா? இப்போ இந்த 60னா என்ன வரும், 60 டோட்டல் ஒர்க்கை 12 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஒரு 12 12 5, ஒரு நாளைக்கு 5 ஒர்க்குன்னு முடித்து 12 நாட்களில் 60 ஒர்க்கு வந்து முடிக்கிறாங்க. அடுத்தது இது 15 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க்குன்னு பார்க்குறாங்க, 15 நாட்கள் செஞ்சு 60 ஒர்க்கு முடிக்கிறாங்க. இப்போ இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், பி ஆனவர் அந்த வேலையை தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எத்தனை நாள் தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து தான் கியூ வராங்க. அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு நாளைக்கு வந்து 5 ஒர்க் பண்ணுறாருனா 3 நாளைக்கு எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பார், 15 ஒர்க் வந்து பண்ணியிருப்பார். அதற்கு பிறகு தான் வந்து கியூ வராங்க. 15 ஒர்க்கு வந்து பண்ணியிருப்பாருனா 60 டோட்டல் ஒர்க்கில் 15 டோட்டல் ஒர்க்கு பண்ணிட்டாருனா 45 ஒர்க் இருக்கும்போது தான் யார் வரா, கியூ வந்து வராங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 4 9, ஒரு நாளைக்கு 9 ஒர்க்கை வந்து பண்ணக்கூடியவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இருக்குது, 45 ஒர்க் இருக்குது. அப்போ இந்த 45 ஒர்க்கை இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு 9 9, ஒரு நாளைக்கு 9 ஒர்க்கு செய்வாங்க. அப்போ 5 நாட்களில் வந்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 5 கிடையாது. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது. அவங்க எத்தனை நாட்கள் கழித்து வந்தாங்க போனாங்க அந்த மாதிரி கேட்கல. 3 நாள் இவர் வேலை பார்க்குறாரு, அதற்கு பிறகு அவங்க வேலை முடியுது வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ மொத்த ஒர்க் வந்து எத்தனை நாள் நடந்துச்சுங்கிறாங்க. அப்போ இது ஒரு 5, அவர் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து வேலை பார்த்துருக்காரா. ஸோ 5 + 3 வந்து 8 நாட்கள். ஸோ இந்த வேலை வந்து 8 நாட்கள் வந்து நீடித்தது.
அடுத்து வந்து பாருங்க, ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களில் 540 ஒரு மோட்டர் பம்பை வந்து தயாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுட்டாங்க. ஓகேவா? ஆனால் 75 நாட்கள் கழித்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தினால 180 மோட்டார் பம்பை தான் வந்து தயாரிக்க முடிகிறது. 40 ஆண்கள் தான். ஓகேவா? 75 நாட்களுக்கு பிறகு 75 நாட்களில் 40 ஆண்களை வச்சு அவங்களால 180 இதுதான் மோட்டர் பம்பு தான் வந்து தயாரிக்க முடிந்தது எனில், இப்போ வந்து ஒப்பந்தத்தின்படி வந்து வேலையை முடிக்கணும்னா எத்தனை ஆண்கள் வந்து அந்த நிறுவனம் வந்து கூடுதலாக வந்து பணியமர்த்த வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கூடுதல் வார்த்தை முக்கியம். ஓகே, இப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க இப்படி நினைக்கிறாங்க, 40 ஆண்களை வச்சு 150 நாட்கள் 540 மோட்டர் பம்பு செஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன நடக்குன்னா, 75 நாட்கள் முடிஞ்சிருது, 50% அதில் 40 ஆண்களை வச்சு 180 பம்பு தான் வந்து தயாரிக்க முடிகிறது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 75 நாட்கள் இருக்கிறது. ஓகேவா? அண்ட் இன்னும் எவ்வளோ மோட்டர் வந்து செய்யணும் பார்த்தீங்கன்னா, 540ல் 180 போயிட்டுன்னா எவ்வளவு? 00 போயிட்டு 14க்கு 8 போச்சுன்னா 6, 4 1 போச்சுன்னா 3. ஓகேவா? 360 மோட்டர் பம்ப் வந்து செய்யணும். ஓகேவா? இந்த 360 மோட்டர் பம்பை செய்வதற்கு எத்தனை ஆட்கள் வந்து தேவை? இதான் வந்து கணக்கு. புரிஞ்சா? ஓகேவா? இந்த இதிலிருந்து நம்ம தான் உருவாக்கணும். அவங்க வந்து இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க, நம்ம இதை உருவாக்க வேண்டும். ஓகே, 75 நாட்கள் முடிஞ்சு அதில் 40 ஆட்களை வச்சு 180 பம்பை ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து 75 நாட்கள் தான் இருக்குது. 360 மோட்டர் பம்ப் வந்து ரெடி பண்ணணும். ஆனால் நமக்கு எத்தனை ஆட்கள் வந்து தேவைங்கிறது தான் கணக்கு. இப்போ இதில் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா 75, இந்த 75 இங்கே வரும், இந்த இது 360 இங்கே போகும். 75 40 360 75 180. இது உங்களுக்கு அடி கொடுப்பதற்காண்டி நான் இப்படிலாம் எழுதி பண்ணுறேன். ஒரு 180 180, 2 180, 200 360, 75 75 கேன்சல், 40 × 2 80, x = 80. ஓகேவா? அப்போ 75 நாட்களில் 360 மோட்டர் பம்பை செய்வதற்கு பார்த்திங்கன்னா 80 ஆண்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஆனால் நமக்கான கேள்வி வந்து என்னது? கூடுதலாக எத்தனை பேர் வந்து தேவை? மொத்தத்தை கேட்கல, கூடுதலாக எத்தனை. கூடுதலாக எத்தனைனா ஆல்ரெடி வந்து 40 பேர் வந்து இருக்கிறாங்க. அப்போ 80ல் 40 வச்சுன்னா இன்னொரு 40 பேர் இருந்தால் போதும். 75 நாட்களில் இந்த 360 பம்பை வந்து செஞ்சிட முடியும். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 40. அடுத்தது 11. ஸோ இது வந்து இதற்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம்ல, இந்த XYZ அதே மாதிரி கணக்கு தான். எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 8, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 2 பேர் தான், இல்லை 48,000 ரூபாய்க்கு வந்து ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறாங்க எனில், இது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். இந்த கணக்கு நல்லா பாருங்கள். இசட் என்பவரின் உதவியுடன் அந்த வேலையை 3 நாட்களில் வந்து முடிக்கிறார்கள் எனில் இசட்டின் பங்கு வந்து எவ்வளவு? ஓகே, எப்படி கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. இப்போ 6க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 16 24ல் வந்துடும். ஓகேவா? 24ங்கிறது டோட்டல் ஒர்க்கு. இப்போ 24 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். 24 ÷ 6, 6 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 4, ஒரு நாளைக்கு 4 ஒர்க்குன்னு பண்ணி 6 நாளில் 24 ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. 8னா 3, ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு பண்ணி 8 நாளில் இவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 7 ஒர்க் வந்து இருக்குது. 7 ஒர்க் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 ஒர்க் வந்து முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த 48 இருக்கா? ஓகே, 48ஐ இந்த 7 அடி கொடுத்தீங்கன்னா 1 7 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது வரைக்கும் இங்கே வச்சுக்கோங்க. இதற்கு பிறகு இங்கே வாங்க. இசட் என்பவரின் உதவியுடன் அந்த வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு சேரும்போது இந்த வேலையை வந்து 3 நாட்களில் வந்து முடிச்சிடறாங்க. ஓகேவா? 3 நாட்கள். ஓகே, 3 நாட்கள். அப்போ ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ வேலை பார்ப்பாங்க? டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு நமக்கு? 24. இவங்க 3 பேர் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்கன்னா 1 3 3 8 3 24. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 8 ஒர்க் வந்து முடிக்கிறாங்க.
நமக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எவ்வளவு, ஒரு நாளைக்கு 7 ஒர்க் வந்து முடிக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு சேரும்போது ஒரு நாளைக்கு 8 ஒர்க்குன்னு முடிக்கிறாங்க. அப்போ இதில் இசட்டோட பங்கு வந்து என்னது, ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு. ஓகேவா? இப்போ இந்த 8ன்னு இருக்கா, இப்போ இது இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 ஒர்க் முடிக்கிறாங்க. இந்த டோட்டல் வந்து நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், இந்த 48,000 இருக்கா, இதை வச்சு அடி கொடுப்போமா, 1 8 8 8 40 6 8 48. இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் வந்து கிடைக்கிறது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இசட்டின் பங்கு தானே கேட்டிருக்காங்க. இசட்டோட பங்கு வந்து என்னது, ஒரு நாளைக்கு உள்ளது தானே. அப்போ 6,000 ரூபாய். இசட்டோட பங்கு வந்து எவ்வளவு, 6,000 ரூபாய். இதே வந்து இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு கேட்டோம்னா 4 24,000 ரூபாய். ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 18,000. இவருக்கு ஒரு 6,000. எல்லாத்தையும் கூட்டுங்க, 30,000 48,000 வந்துட்டா. ஸோ இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கணக்கு வந்து ஈஸி. ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருவீங்களா, 4 3 7 இது வரைக்கும் வந்துடும். இதற்கு பிறகு வந்து இந்த லைனை வாசிக்கணும். என்னது, இசட் என்பவரின் உதவியுடன் அந்த வேலையை 3 நாட்களில் முடிக்கிறார். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு எவ்வளவு, 24 ஒர்க்கு. அப்போ 3 நாளில் முடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 8 ஒர்க்கு செய்கிறாங்க. ஸோ இந்த 8 ஒர்க்கு வச்சு 48,000 பார்த்தீங்கன்னா 6,000 வருது. நமக்கு இசட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ங்கிறது போது இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 8 இது. அப்போ இது எக்ஸ், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிரும்ல, இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி. அப்போ 1D. ஸோ இந்த 1Dக்கு வந்து 6,000 ரூபாய் கிடைக்கிறதுன்னு கணக்கு முடிச்சிடலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அடுத்த கணக்கு, 32 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் இருமடங்கை, அந்த வேலையின் இருமடங்குனா 2, எத்தனை ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் இங்கே கொண்டு போங்க. இந்த 2 வந்து இங்கே கொண்டு போங்க. 2 32 12 15, இந்த 10யும் 24 இங்கே கொண்டு வாங்க. 10 × 24, ஒரு 12 12, 2 12 24, 2 2 கேன்சலு, 3 15, 2 10, 1 2, 16 2 32, 16 × 3 48. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது, 48 ஆண்கள் வந்து தேவை. அடுத்தது 35 பெண்கள் ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா 16 நாட்களில் செய்கிறாங்க. இதுவும் அந்த மெத்தட்லேயே போடும். 35 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்கிறாங்க. அப்போ 28 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்வர், இதான் வந்து கணக்கு. அப்போ இந்த 28 இங்கே கொண்டு வந்துடலாமா, 4 7 28, 5 7 35, 1 நாள் 4, நன்னாங்க 16, 5 நாளா 20. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது, 20 நாட்களில் வந்து செய்து முடிப்பர். அடுத்தது 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. அவருடைய கால்நடையில் 7 மாடுகள் சேர்ந்தால் புதுசாக ஒரு 7 மாடு வருது. அப்போ 14 மாடுக்கு ஒரு 7 மாடை சேர்த்திங்கன்னா 21 மாடு. 21 மாடுன்னு இருக்கும்போது அந்த உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குங்கிறாங்க. இப்போ மாடுகளோட எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா அந்த உணவு வந்து போதுமான நாட்கள் வந்து குறையும்ல, இப்படி இருக்குது. இது வந்து என்னது, எதிர்மாறல் கான்செப்டில் இருக்குது. எதிர்மாறல் இருந்தால் ரெண்டையும் பெருக்கிட்டு இதால் அடி கொடுத்துடணும். அப்போ 14 39 / 21, 3 21, 7 14, 1 3 3, 1 3 3, 3 9, 13 26. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 26 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இந்த ஆண்கள் பெண்கள் வரும்ல, அந்த மெத்தடு. 5 மாணவர்கள் 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் வந்து செய்து முடிப்பர். அடுத்தது 15 மாணவர்கள் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் வந்து ஆகும். ஓகேவா? இப்போ இது என்ன வரும், இப்போ 5 இருக்கா, 5 இந்த 5 மாணவர்கள் 6 மாணவிகள் ப்ளஸ்
3 மாணவிகள் 15 மாணவிகள் 3 × 15 இப்போ 30 ப்ளஸ் இங்கே வந்து 45 30 45 75 ஓகேவா. இப்போ 5 × 3 × 40 டிவைடட் பை 75 ஓர் 5 5 15 5 75 ஓர் 3 3 5 3 15 ஓர் 5 5 8 5 20. ஸோ அதை திட்ட செயலை முடிப்பதற்கு 8 நாட்கள் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டானு பார்த்துக்கிறேன். ஓகே, 8ங்கிறது ஆன்சர் கரெக்டு தான். அடுத்த கணக்கு, ஒரு ஆண் ஒரு வேலையை வந்து தனியாக வந்து 3 நாட்களில் வந்து செய்கிறாரு. ஓகே, ஒரு பெண் தனியாக அந்த வேலையை வந்து 9 நாட்கள் வந்து செய்கிறாங்க. ஓகே, இப்போ இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ ஆணு பெண்ணுன்னு கொடுத்தனால கணக்கெல்லாம் குழப்பாதீங்க, ஏபி தான் எப்பவும் போல தான். இருவரும் இணைந்தனாலே 2 பெருக்கிடுங்க, 2 கூட்டிடுங்க. 3 9 12 ஒரு 3 3 4 3 12 9/4 9/4 இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இதை அடி கொடுங்க. ஒரு நாள் 4 2 4 8 மிச்சம் 1 1/4. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி 2 1/4ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா. அடுத்த கணக்கு, இது வந்து உங்களுக்கு குழப்பதற்காண்டி கொஞ்சமாக இந்த கணக்கு கொடுத்துருக்கேன். ஆணும் பெண்ணு கொடுத்தா நீங்கள் எப்படி செய்கிறீங்கட்டு. ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து செய்கிறார்கள். ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து 4 நாட்களில் செய்வார். பெண் வந்து பார்த்திங்கன்னா அதே வேலையை வந்து 12 நாட்கள் வந்து செய்வார்கள். இருவரும் சேர்ந்து, ஓகே, இருவரும் சேர்ந்துனா இப்படி தான் 16 ஒரு நாள் 4 நன்னாங்க 16 ஒரு 3 ஒரு நாள் 4 3 12. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3. ஓகே, அடுத்தது ஏ ப்ளஸ் பி இவங்க 2 பேரும் சேர்ந்து 15 நாட்களில் வந்து வேலை செய்து, ஓகே, ஏயும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்வார்கள். இதே வேலையை வந்து பார்த்திங்கன்னா பி வந்து 45 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஏயும் கண்டுபிடிச்சாதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஓகேவா. அதனால் ஏயும் வந்து கண்டுபிடிச்சிக்கணும், ஏ என்னன்ட்டு. ஓகே, இப்போ இந்த 2 எல்சியம் எடுத்து என்ன வரும்? 45 தான் வரும். ஓகேவா. 45 தான் வந்து என்னது? டோட்டல் ஒர்க். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து 45 டோட்டல் ஒர்க்கை 15 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு கம்ப்ளீட் பண்ணி 15 நாளில் 45 ஒர்க்கை முடிக்கிறாங்க. இவர் 45 நாளில் 45 ஒர்க்கை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குன்னு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. இப்போ இதில் இருந்து இதை கழிச்சிட்டா நமக்கு ஏ வந்து கிடச்சிருமா? ஏ வந்து பார்த்திங்கன்னா அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2. ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் வந்து செய்கிறாரு. டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 45ன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளவே போதும். ஓகேவா. இதை வச்சு இந்த ஆன்சர் செஞ்சிடலாம் பாருங்க. பியை விட ஏ வந்து 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செய்கிறார். ஏங்கிறவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் வந்து செய்கிறார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? ஏ பியை விட, பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு செய்கிறார். பியை விட ஏ வந்து 2 மடங்கு கெட்டிக்காரர். ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறார். 2 மடங்கு கெட்டிக்காரர் ஆகிட்டா. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்தது வந்து பாருங்கள், ஏ என்பவர் பிஏ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் வந்து முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த மாடலில் உள்ள எல்லா கணக்குக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஒரு வேலை இருக்குது. ஒரு வேலையை வந்து பி வந்து 2 நாள் எடுத்துக்கிறாருன்னா ஏ வந்து ஒரு நாளில் முடிச்சிருவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏ என்பவர் பிஏ காட்டிலும் 2 மடங்கு வந்து சிறப்பாக வந்து வேலை செய்கிறார். ஓகேவா. 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்யறதுனால என்னத்தம்? ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாருன்னு அர்த்தம். ஸ்பீடாக ஏ வந்து ஒர்க் பண்ணுறாரு, அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிடுவார் தான் கான்செப்ட். அப்போ ஒரு வேலையை பி 2 நாள் எடுத்துக்கிட்டாருன்னா ஏ வந்து ஒரு நாளில் வந்து முடிச்சிடுவார் ஒரு வேலை. ஓகேவா. இதுதான் கான்செப்டு. அதே வந்து நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு கணிப்பு வரும்ல, அந்த கணிப்பு வரும்போது எப்படி பண்ணணும்? இப்படியே பண்ணக்கூடாது. இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வார், இவர் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார்னா கணக்கு தப்பாயிரும். ஓகேவா. ஏன்னா ஏதானே கெட்டிக்காரரு, அதனால மாற்றி வரணும். ஓகே. அப்போ மாற்றி வரும்போது எப்படி வரும்? இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வேலை அப்படிங்கிறது 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அந்த ஒரு வேலைங்கிறது 2 வேலை. அந்த 2 வேலையை ஏ வந்து ஒரே நாளில் வந்து முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார்? 2 வேலை வந்து செய்வார்.
பிங்கிறவர் 2 நாள் வந்து செய்கிறாரு இந்த டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கோ. இதுதான் டோட்டல் ஒர்க். நம்ம வேலைங்கிறோம்ல, அது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போம்ல, டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிக்கோங்க. டோட்டல் ஒர்க்குங்கிறது 2ன்னு இருக்குது. அப்போ ஏங்கிறவர் வந்து ஒரு ஒரே நாளில் முடிப்பாருன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்க்கணும். இவர் 2 நாள் முடிப்பாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் வந்து பார்த்தால் போதுமானது. அப்போ ரேஷியோங்கிறது இந்த 2:1ன்னு இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சா? இதை வச்சு தான் நம்ம அடுத்து செய்யணும், அதற்காண்டி தான். ஓகே, இப்போ இந்த 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? ஏயும் பியும் சேர்ந்து இருமடங்கு சிறப்பாக சேர்த்து 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த 2ஐயும் கொண்டிங்கன்னா 3. ஓகே, இப்போ 2 பேரும் சேர்ந்து 14 நாட்களில் ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா இந்த 3 இருக்கா, இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து கிடச்சிரும். அப்போ 14 × 3 எவ்வளவு? 42. 42ங்கிறது தான் டோட்டல் ஒர்க். ஓகே, இவர் வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்கிறாரு. ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்கிறார். பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செய்கிறாரு. மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஒர்க் வந்து செய்கிறாங்க. 3 ஒர்க்கு செஞ்சு 14 நாட்களில் வந்து ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா இதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து கிடச்சிரும் 42ன்ட்டு. ஓகேவா? இந்த கணக்கை உல்டாவை நம்ம செய்கிறோம். எப்போவுமே வந்து டைரெக்டாக செய்வோம். இந்த கணக்கில் மட்டும் நம்ம ரிவர்ஸில் செய்கிறோம். ஓகேவா? எப்போவும் வந்து நம்ம என்னது டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். இங்கே வந்து ஓகேவா, எப்போவும் டோட்டல் ஒர்க் வந்து எப்படின்னு கண்டுபிடிப்போம்ல, எல்சிஎம் எடுத்து. இங்கே வந்து இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, 42 வந்துட்டா. இப்போ ஏ தானே இவனுக்கு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க்குன்னு செய்கிறாரு. அப்போ 42 டோட்டல் ஒர்க்கை வந்து 21 நாட்களில் ஏ வந்து முடிப்பார். இல்லை, ஏ கேட்டிருக்கிறதுனால 21. இதுவே வந்து பி கேட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். பி வந்து என்ன, ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் வந்து பண்ணுறாரு. அப்போ 42 ஒர்க்கை 42 நாட்களில் வந்து ஒரு ஒர்க்கு தானே, அப்போது 42 நாட்கள் வந்து ஆகும். ஸோ பின்னு கேட்டிருந்தா 42. இவங்க ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கணக்கில் உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் பொருள்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் இதில் எப்படியாட்டு கேட்டால் நீங்கள் இதில் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு இல்லை கான்செப்டை சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை வந்து ஒரு இமேஜினேஷனாக நீங்கள் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். அடுத்தது, ஒரு மாணவனால் 15 நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்களை தட்டச்சு செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? இதை அந்த P1 D1 மாதிரியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகே, நான் உங்களுக்கு வேணால் அப்படியே போட்டு காமிக்க. இல்லை, எனக்கு இதுதான் ஈஸியாக வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இதோட 4 மடங்கு தான் வந்து என்னது இது. அப்போ இதோட 4 மடங்கு தான் இங்கே ஆன்சர் வரப்போகுது. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 60. ஓகே, உங்களுக்கு புரிய முடியும் வேணால் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். 15 நிமிடங்களில் 21 பக்கங்கள் தட்டி. ஓகே, 15 நிமிஷத்தில் 21 பக்கங்கள் தட்டி செய்கிறாரு. அப்போ 84 பக்கங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நேரமும் வந்து அதிகரிக்கும். அப்போ இது வந்து நேர்மாறலில் வந்துருக்கு. ஓகேவா? நேர்மாறல் இருந்தால் குறுக்கு பெருக்கல் 15 84 இது பண்ணிக்கணும். இந்த 21 இதுவும் வரும். அப்போ 21 ஓரேழு 7 மூவேல 21 ஓரேழு 7 மிச்சம் 1 ஈரேல 14 ஓர் 3 3 4 12 15 × 4 60. இது பார்த்தோன்னே ஒரு சில கணக்கெல்லாம் தெரியும். இதோட 4 மடங்கு இது. அப்போ இதோட 4 மடங்கு தான் ஆன்சராக வருங்கிறது தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 51 லிட்டரு வந்து 765 கிலோமீட்டர் போகுது. அப்போ 30 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து போகும்? பெட்ரோலோட இது குறைகிறது. அப்போ கிலோமீட்டரும் வந்து குறைய தான் வந்து செய்யும். அளவு குறைஞ்சா கிலோமீட்டரும் குறையும். அப்போ இது வந்து நேர்மாறல் தான். டைரக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷனில் தானே இருக்குது. அப்போ இதுவும் நேர்மாறல் தான். நேர்மாறல் கிடையாது. ஆமாம், இது நேர்மாறல் தான். சேம் கான்செப்ட் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். 51x = 765 × 30. இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 51 இங்கே கொண்டு போயிருங்க. இப்போ அடி கொடுத்தா ஆன்சரு 1 3 3 மிச்சம் 2 7 3 21 17ஆல் இது அடிப்புங்க. 1 17 17 2னா 34 4னா 68 68னா மிச்சம் 8 85 இருக்குது. 5 17 85 45 × 10 450. ஸோ 450 கிலோமீட்டர் வந்து கிடக்கும். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 450.
ஓகே, நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் வந்து இன்னும் ஒரு சில கணக்கு கொடுத்துருப்பேன். அந்த கணக்கு வந்து நம்ம தேவையில்லைன்ட்டு நான் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து எடுக்கலை. ஓகேவா? ஸோ 21 கணக்கு இதோட வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.